ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை அவங்கள்ட்ட கேட்காம நம்ம கேலரியில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப் ஏற்றினேன். அந்த ஆப் பேர் என்னன்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர். அது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப் தான் அது. அதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்க்கு வாங்க. ஸ்டார்ட்னு போடுங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இந்த 3 டாட், ஹோமுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு வரும். அந்த மெனுவில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ உங்கள் வாட்ஸ்அப் போங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ என் ஃப்ரெண்டு லேட்டஸ்ட்டாக இந்த 3 ஃபோட்டோ ஸ்டேட்டஸாக போட்டிருக்காங்க. ஓகே, இனி இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை உங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கணுன்னாலோ அல்லது யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வாங்க. இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லைட்டாக மேலே தள்ளிங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இமேஜ் இங்கே காட்டியிருக்கு. இதை நீங்கள் இது மூலமாகவும் கட் பண்ணி மூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வாங்க. அது மீடியாவில் டாட் ஸ்டேட்டஸ், இது உங்களுக்கு தெரியும், டாட்டில் இருக்குது. இது வந்து ஹிடனாக இருந்தது. இப்போ ஒரு நிமிஷம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஷோ ஹிடன் ஃபைல்ஸை நான் ஆன் பண்ண சொன்னது. இப்போ டாட் ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்த்த ஸ்டேட்டஸ். இதுக்கப்புறம் நீங்கள் இதிலேருந்து, ஆனால் கேலரியில் இது உங்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் வைக்கணும்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இதை கட் பண்ணாலும் காப்பி பண்ணாலும் உங்கள் இஷ்டம். வெளியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இனி உங்கள் கேலரியில் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் அதை கேலரியில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கேலரியிலேருந்து நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறதுனாலோ அல்லது உங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கிறதுனாலோ அப்படியே வைக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கலாம். நான் காப்பி பண்ணதுனால இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் இந்த லிங்க் மூலமாகவும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.